ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வள்ளியின் வேலன் அப்படின்ற ஒரு அழகான காதல் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வள்ளி மற்றும் வேலன் அவர்கள் இருவரும் ஆடை தரிக்கும் கம்பெனியில் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்தனர். வேலன் கருப்பாகவும் இல்லாமல் வெள்ளையாகவும் இல்லாமல் கொஞ்சம் பொதுவான நிறம், 5 அடி உயரம், பார்க்க லட்சணமாக இருப்பான். வள்ளி உயரம் கம்மியாக இருப்பாள், நல்ல கலராக இருப்பாள். அவள் சிரித்தால் 2 கன்னங்களிலும் குழி விழும். பார்க்க அப்படி ஒரு அழகாக இருப்பாள். இருவரும் அடிக்கடி மாற்றி மாற்றி கேலியும் கிண்டலும் செய்து கொள்வார்கள் ஒருவரை ஒருவர். 2 வருடங்களில் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களது இருவர் வீட்டிலும் சொந்தம் பந்தம் உறவுகள் என யாரும் வரவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு ஒரே ஊர். தனது குடும்பத்தை எதிர்த்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களது குடும்பம் தங்களை தேடி பிரித்து விடுவார்கள் என்பதற்காக வேறு ஒரு சின்ன கிராமத்திற்கு வந்து நண்பன் ஒருவரின் உதவியில் வீடு வாடகை எடுத்து தங்கினார்கள். வேலைக்கு சென்றால் அவர்களது பெற்றோர்கள் அங்கு வந்து ஏதாவது சண்டையிட்டு பிரித்து விடுவார்கள் என்று எண்ணி 1 மாதம் வேலைக்கு செல்லவில்லை. பிறகு அவர்கள் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை என்றதற்கு பிறகு இருவரும் அதே கம்பெனிக்கு வேலைக்கு சென்றனர். அவர்களது வாழ்க்கையும் சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருந்தன. 6 மாதத்திற்கு பிறகு வள்ளி கர்ப்பமானாள். இதை பற்றி இருவரும் அவர்களது வீட்டில் சொல்லவில்லை. வள்ளியின் மனதில் அவளது அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம், ஆனாலும் ஒரு தயக்கம். ஏனெனில் அவர்கள் இருவர் வீட்டிலும் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை என்றாலும் கோபம் இன்னும் குறையவில்லை, ஏற்றுக்கொள்ளும் மனதிலும் இல்லை. இவள் மட்டும் தேவைப்படும் போதெல்லாம் லீவு போட்டுவிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப்பிற்கு சென்று வந்தாள். 7 மாதங்கள் ஆன பிறகு வள்ளியின் தங்கைக்கு இவள் கர்ப்பம் பற்றி தெரிய வந்தது. அவளது தங்கையும் ஒரு மருத்துவமனையில் செவிலியர் வேலை செய்து வந்தாள். அதன் பிறகு அனைத்து செக்கப்பிற்கும் அவளுடன் அழைத்து சென்றாள், அவளது அம்மா அப்பாவிற்கு தெரியாமல். 9 மாதம் ஆன பிறகு வள்ளியின் தங்கை அவளது அம்மாவிடம் கூறினாள். வள்ளியின் அம்மாவிற்கு மனதில் ஒரு கோபம் இருந்தாலும் தன் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள், இந்நேரம் பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்பதால் அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனாலும் வள்ளியின் அப்பாவிற்கு தெரிந்தால் வீடு 2ஆகிவிடும் என்பதால் அமைதியாக இருந்து விட்டாள். அவ்வப்போது இளைய மகளிடம் அவளுக்கு ஏதும் வேண்டுமா என்று கேட்டு சமைத்து கொடுத்து அனுப்புவாள். வள்ளியும் அம்மாவின் மனது மாறியதை பார்த்து நம்மை பார்க்க வரவில்லை என்றாலும் நம் மீதான பாசம் குறையவில்லை என்ற சந்தோஷத்தில் இருந்தாள். வள்ளிக்கு மறுநாள் டெலிவரி. பார்க்க யாரும் இல்லை, கணவர் மட்டும் உடன் இருந்தார். வள்ளியின் தங்கை அவ்வப்போது வந்து போய்க் கொண்டிருந்தாள். இதை பற்றி அம்மாவிடம் கூறிய போது வள்ளியின் அம்மா தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை சம்பளம் கொடுத்து தன் மகளை பார்க்கும்படி அனுப்பி வைத்தாள். வள்ளிக்கும் சுகப்பிரசவமால் அழகான பெண் குழந்தை பிறந்தது. மறுநாள் அவளது அம்மா தனது கணவரிடம் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டுத்தான் மகளை பார்க்க சென்றாள். வழியில் வேலனின் அம்மாவை கண்ட வள்ளியின் அம்மா சிறு தயக்கத்தோடு, என் மகள் ஏதோ அறியாமல் செய்துவிட்டால் மன்னித்து விடுங்கள் என்று கூறியதும், பரவாயில்லை விடுங்கள், என் மகனும் சேர்ந்துதானே செய்தான், அவர்கள் இருவரும் செய்ததற்கு நாம் என்ன செய்வோம், என்ன எங்களுக்கு கோபத்தை விட வருத்தம்தான் அதிகம். ஒரே மகன், அவனது கல்யாணம்
எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவரது அப்பா கனவு கண்டு கொண்டிருந்தார். திடீரென்று இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த வருத்தம்தான், வேறு ஒன்றுமில்லை. சரி, இப்போது எங்கு செல்கிறீர்கள்? அதை சொல்வதற்காகத்தான் நான் உங்களிடம் வந்தேன். உங்கள் மகனிற்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதை பார்க்கத்தான் சென்றேன். செல்லும் வழியில் உங்களை பார்த்ததால் உங்களிடம் கூறினேன் என்றாள் வள்ளியின் அம்மா. அப்படியா என்று கண்கலங்கிவிட்டு, சற்று பொறுங்கள், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறிவிட்டு இருவரும் பார்க்க சென்றார்கள். அங்கு சென்றதும் வேலனின் அம்மா வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் மீது அவள் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பாள். இவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்கவும் இல்லை. ஆகையால் வேலன் அம்மாவிடம் பேச தயங்கி கண்கலங்கி கொண்டு நின்றிருந்தான். அவளும் சரி விடு, முடிந்தது முடிந்துவிட்டது, பார்த்து கொள்ளலாம், வா என் பேத்திய எனக்கு காட்டு என்று அழைத்து சென்றாள். இருவரும் பார்த்துவிட்டு சென்றார்கள். வீடு சென்று 1 மாதம் ஆகிவிட்டது. அதன் பிறகு வேலனின் அம்மா கணவரை சமாதானப்படுத்திவிட்டு வேலனை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்தாள். இருவரும் வீட்டை காலை செய்துவிட்டு சென்றார்கள். வேலனின் அப்பா முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு வேலனின் அம்மா பேத்தியை கொஞ்சுவதை பார்த்து அந்த குழந்தையின் முகம் கண்டு மனம் மாறிவிட்டான். வேலன் மட்டும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். வள்ளியை வீட்டில் இருந்து குழந்தையை கவனித்துக்கொள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறினார்கள். சில நாட்கள் கழித்து வள்ளியின் வீட்டிலும் அவளை ஏற்றுக்கொண்டு அவளது அப்பாவும் குடும்பமாக வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். அவர்களது வாழ்க்கை இனிமையாக நகர்ந்து கொண்டிருந்தது. இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு? சின்ன கதை தான், இருந்தாலும் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.